வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் நான் பண்ணித்தரேன். லைக் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே வந்து நான் உங்களுக்கு பண்ணி டெலிகிராம்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாவில் தாராளமாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதில் ஒன்லி வீமின் குக்கோட இது மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் வீடியோஸு. ஹைலைன்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கேன், நோட்டி7க்கும் தனியாக வச்சுருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேண்டவங்க தாராளமாக போய் பாருங்கள். அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, லைக் இன்னும் நல்லா இருக்குது, இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் ஓகே எனக்கு வந்து ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கும் வந்து அது தெரியும். அதனால தான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்கிறதுக்கான ரீசனே வந்து அது மட்டும்தான். அண்ட் லைக் போட்டதுக்கப்புறமா வந்து ஹைப் ஆப்ஷன் காமிக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து அது ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு கேளுங்க. ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் நாம் இன்னைக்கு வந்து டேக்குக்கோட ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸுக்கு முன்னாடி. பட் லைக் வந்து வேறு ஷெட்யூலு பெண்டிங் இதெல்லாமே இருந்ததுனால வந்து என்னால் போட முடியலை. லைக் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஸ்டோரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், கேட்டவங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ இன்ட்ரோவை பார்த்துடலாம். இதில் டேங் வந்து ஜங்குக்கோட அண்ணன். அவர் வந்து ஒரு மாஃபியா. ஜங்குக் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, 11th படிக்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் நிலா, நீங்களும் ஜங்குக்கோட கிளாஸ்லேயே தான் வந்து 11th. பட் ஆனால் செக்ஷன் மட்டும் வேறு. ஸோ 11th தான் 2 பேருமே. ஸோ இதை தான் இன்ட்ரோ. மீதி எல்லாம் ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம்டா அப்போ ப்ளீஸ். நம்ம இப்போ பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஃபீல் பண்ணி கேளுங்க, ஓகேவாடா அப்போ ப்ளீஸ். லைக் ஸ்டார்டிங் சீனே உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிலா தான் சீக்கிரமாக உங்கள் ஸ்கூலுக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, போச்சு, ஐயோ கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களே. அப்போவே அம்மாவை எழுப்பிவிட சொன்னேன், நேற்று நைட்டே சீக்கிரமாக எழுப்பிவிட சொன்னேன். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ போச்சு கேட்டு மூடிடுவாங்களே, வெளியில் தான் நிற்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வேகமாக வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எப்போவுமே வந்து பஸ்ஸில் தான் வந்து போவீங்க. பட் ஆனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து லைக் நடந்து போயிட்டுருக்கீங்க. எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஜங்குக் வந்து அவர் ஸ்கூலுக்கு வந்து அவரோட பைக்கில் தான் வந்து போயிட்டு இருந்திருப்பார். லைக் வந்து நீங்கள் போகிறத பார்க்குறாரு. என்ன நம்ம ஆள் இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டுருக்கு, இந்த டைமுக்குலாம் அவன் வரமாட்டாளே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி டைம் செக் பண்ணுறாரு. ஓ லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டுருக்காளோ. ஐடியா வந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு போய் உங்கள் முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறாரு. உங்களுக்கா ஐயோ அறிவு இருக்கா உனக்கு? திடீர்னு இப்படியா வந்து பைக்கை முன்னாடி நிறுத்துவேன்? சரி ரொம்ப இது பண்ணாத, வா வண்டியில் ஏறு, ஸ்கூலுக்கு நான் ட்ராப் பண்ணிடுறேன் வா. நல்லா விளவத்தில் வந்து ஜங்கு லேட் ஆயிடுச்சு, வெளியே நிற்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். சரி வா சீக்கிரம் ஏறு, நம்ம கிளம்பிடலாம், 2 minutesக்கு ஸ்கூல் போயிடலாம். சரி நீங்களும் வந்து ஏறி உட்காந்துட்டு இப்போ அப்படி ஸ்கூலுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. லைக் வந்து செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஸ்கூலுக்குள்ளார போயிட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ மட்டும் இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரில. சரி நான் கிளாஸ் கிளம்புறேன், பாய், அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. நீங்கள் நீங்கள் லைக் உங்களே தான் வந்து ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் அழகி, டெய்லியும் இந்த மாதிரி ஒன்று பைக்கில் கூட்டு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாளுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஐயோ
அழகிடி நீ அப்படின்ட்டு அவரும் வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு அவரோட கிளாஸுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ வந்து அந்த ப்ரேயரு இதெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நடக்குது. இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகி லன்ச்சு பிரேக்கு தான். ஸோ லன்ச் பிரேக்கில் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கு, நீயா? ஆமாம், நானே தான். ஏன் வரக்கூடாதா? நீ எப்பவுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருப்ப, இப்போ என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க? ம், இல்லை, சும்மா அப்படியே உன் பக்கத்தில் வந்து உட்காரலான்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்லை. சரி, என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் ஜங்கோக்கும் வந்து ஓரளவு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியே வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து ஜங்குக் உங்களை வம்பிழுக்கிறது, நீங்கள் அவனை டீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்கள் லைஃப் இப்படியே ஜாலியான ஒரு ஸ்கூல் லைஃப் எப்படி ஃபன்னாக போகுமோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. உங்ககிட்ட நிறைய தடவை ஜங்குக் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்திருப்பார். பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ண போய் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் பண்ணிட்டா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு தாட்ஸ் இருக்கிறதுனால அவர் ஒரே யோசனையிலேயே இருக்கார். அப்படி ஒரு நாள் தான் வந்து சரி குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் தானே படிக்கிறீங்க. ஸோ இப்போது செக்ஷன் மாறினாலும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சரி நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜங்குக்கோட வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அங்கே குரூப் ஸ்டடி ஹாலில் தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து நம்ம டயாங்கோட என்ட்ரி வந்து வருது. லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தாகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கிச்சனில் வந்து சரி தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க. டேங் அப்போ தான் உள்ளார வராரு. வந்து பார்க்குறாரு. டேங் எப்படி லைக் ஒரு மாஃபியா வந்து எப்படி வந்து கெத்தாக வந்து அந்த மாதிரி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அவர் நின்றுட்டுருக்காரு. பார்க்குறாரு ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாரு. லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ம், எல்லாம் படித்து முடிச்சா சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போகிற வேலையை பாருங்கள். கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்து டேரா போட்டுருக்கிற வேலையை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாம் அவங்களுமே வந்து ஜங்கு தான் பார்க்குறாங்க. என்னடா உன் அண்ணன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்குக்கா அவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவனுக்கு பெரிய இவன்னு நினப்பு. அவன் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம வாங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் லைக் வந்து அவர் கிச்சனை கிராஸ் பண்ணும்போது தான் உங்களை பார்க்குறாரு. அப்படியே நிற்கிறாரு. லைக் உங்களோட பேக் வியூ மட்டும்தான் தெரியுது. அவர் நிற்கிறாரு. யார்ரா இந்த பொண்ணு இங்கே நின்றுட்டு இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து லைக் டயாங் வந்து கிச்சனுக்கு வராரு. உங்களுக்கு பின்னாடி தான் வந்து நிற்கிறாரு. நீங்களா சி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது தான் டக்குன்னு டயாங்கோட ஃபேஸ் உங்கள் முன்னாடி இருக்குது. லைக் அப்படியே பின்னாடி வாழை லைக் வந்து சாய போவீங்க. உடனே டக்குன்னு டயாங் பிடிச்சிட்டு உங்களை பக்கத்தில் இழுத்துருவார். பார்த்து ரொம்ப கீழே விழுந்து அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி டேங் உங்களே தான் பார்க்குறாரு. உங்களை அப்படியே ரசித்து பார்க்குறாரு. அடிக்கடி நீங்கள் டேங்கோட வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அப்புறம் டேங் பார்த்துருக்காரு. லைக் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோதே டேங்க்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேக்கில் திரும்பி நின்றதுனால தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதனால தான் யார் இவ அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இப்போ அவரும் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஹேண்டில் அவரும் வந்து உங்கள் வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்காரு. இன்னொரு ஹேண்ட் அப்படியே உங்கள் ஃபேஸை ட்ரேஸ் பண்ணுது. என்ன ரொம்ப நாளாச்சு நீ வீட்டுக்கு வந்து, இப்போ தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அவர் அந்த மாதிரி டச் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. லைக் அவரோட கையை தட்டி விட்டுடுறீங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்குமே உன்னை இப்படி தொடுறது, உன்னை பக்கத்தில் இழுத்துக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்காதீங்க. முதல்ல என்னை விடுங்க, நான் போகணும். போகலாம் என்ன அவசரம்?
அப்படின்ற மாரி டக்குனு உங்கள ஹக் பண்ணிடுறாரு. உங்களுக்கா ஒரு மாரி ஷாக்காவும், ஒரு மாரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவும் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு வந்து பயமாவும் இருக்கு. லைக் கண்ணுல அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. "ப்ளீஸ் என்ன என்ன விட்டுருங்க" அப்படின்ற மாரி அலறுறீங்க. டயாங் உடனே வந்து ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்க ஃபேஸ தான் கட் பண்றாரு. "ஏய்! இப்ப என்ன பண்ட்டேன்டு எதுக்கு இப்ப அழுவுற? ஆ? உன்ன என்ன இழுத்து போட்டு மேட்ர முடிச்சேன்." மேட்ரா? மேட்ருன்னா? ஓ! உனக்கு அது என்னன்னு தெரியாதுல்ல. சரி, தெரியாமலே இருக்கட்டும். இந்த மாரி அலறத மொதல்ல நிறுத்து. சரியா? எனக்கு பிடிக்கல. உன் கண்ணுல இருந்து இந்த கண்ணீர்லாம் வரக்கூடாது. புரியுதா? அப்படின்ற மாரி அவரு வந்து உங்களோட லைக் வந்து லிப்ஸ்ல வந்து பீக் பண்ணிட்டு, அவரு வந்து அங்கருந்து போயிடுறாரு. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகலாம் வருது. அவரு இப்படி பண்ணதும், உங்க வாய போட்டு நல்லா வந்து ஹேண்ட்ஸ வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. தண்ணிய போட்டுலாம் கழுவுறீங்க. டயான் அந்த பக்கமா அவரு போனதுக்கு அப்புறமா ஜங்குக் வந்து, "என்ன இவ? போனவள இன்னும் காணோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆ சரி இருங்க நீங்கலாம் படிச்சுட்ருங்க. நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி அவரு கிச்சனுக்கு போறாரு. நீங்களா அங்க வந்து மூஞ்சிய பிடிச்சு தருகி தருது தர தரன்னு வந்து மூஞ்சில அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. "ஏய்! என்னடி பண்ணிட்டுருக்க? ஆ அ ஒண்ணும் இல்ல ஜங்குக். அது கொஞ்சம் ஒரு மாரி ரொம்ப தூக்கமா வந்துச்சா, அதான் தண்ணிய புடிச்சு இது பண்ணிட்டுருக்கேன்." லைக் வந்து உங்களுக்கு வந்து அத சொல்ல வந்து ரொம்ப ஒரு மாரியாவும் இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஜங்குக் கிட்ட சொல்லல. "சரி, சரி போதும் பாரு ட்ரெஸ் எல்லாம் நனையுது. நான் வேணா மெய்ட்ஸ் கிட்ட சொல்லி உனக்கு ஹாட்டா ஒரு காஃபி இல்ல டீ வந்து பண்ண சொல்றேன். சரியா? நீ போய் உட்காரு. நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். மெய்ட்ஸ் கிட்ட அப்படியே காஃபியும் சொல்லிட்டு வந்துடுறேன்." சரி ஜங்குக். நீங்களும் வந்து போயிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து இந்த மாரி மேட்ஸ் கிட்ட ஸ்நாக்ஸு, அப்புறமா எல்லாத்துக்கும் வந்து காஃபி இல்ல டீ அந்த மாரி கொண்டு வந்துருங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாரு. நீங்க எல்லாருமே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. டயான் தான் அவர் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு ஹால்ல தான் வந்து உட்கார்றாரு. சோஃபால. நீங்க வந்து கீழ அந்த லிவிங் ஏரியால கீழலாம் வந்து நோட்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அந்த மாரிலாம் உட்காந்துட்ருக்கீங்க. டயாங்க வந்து உட்காந்ததுமே நீங்க வந்து உங்க பாடி அப்படியே ஸ்டிஃப் ஆயிருச்சு. தலைய நிமிர்ந்து பார்க்கவே இல்ல. லைக் டேயாங் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. "என்னங்கடா எல்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா போறீங்களா லீவ் போடாம? ஆ எல்லாம் என்னென்ன மார்க் எடுக்குறீங்க? என்னென்ன ரேங்க்கு?" அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. ஜங்குக்கா, "இத பார், தேவையில்லாம இங்க வந்து எங்ககிட்ட பேசிட்டு, தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் வேலை என்னமோ அத போய் பாரு. இங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உன்னோட இத வந்து இங்க காட்டிக்கிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி வந்து ஜங்குக் சொல்றாரு. லைக் வந்து ஜங்குக்கும், அ டயாங்க்கும் வந்து முட்டிக்கும். ஸோ சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து இந்த மாரி டயாங் வந்து மாஃபியாவா இருக்கிறது வந்து பிடிக்காது. அவர் வந்து லைக் ஜங்குக் வந்து நெறைய தடவ டயாங் கிட்ட வந்து லைக் சொல்லியிருந்திருப்பாரு, கேட்டிருந்திருப்பாரு. இந்த மாரி "இது வேண்டாம், விட்ரு" அப்படின்னு சொல்லிட்டு, "மாஃபியா வேலைலாம் வேண்டாம்" அப்படின்னு எவ்வளவோ வந்து கேட்டிருந்திருப்பாரு. பட் ஆனா டயாங் வந்து முடியவே முடியாது அப்படின்ற மாரிலாம் இருந்திருப்பாரு. அதுலருந்து தான் இவங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கும். அப்போதான் டேயாங்க வந்து ஜங்குக் வெறுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் தம்பி இல்லையா? அவருக்கு வந்து அ ஒரு தனி பாசம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா அத அவரு வெளியில காட்டுறது வந்து இல்ல. நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத நீ சொல்லிக்கிட்டு இருக்காதடா. என்ன? படிக்கிற வேலைய மட்டும் பாரு. நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசலையே. அவங்க கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஒண்ணும் பேசணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்ல. உன் வேலைய பார்த்துட்டு முதல்ல இங்கேருந்து கெளம்பு. ஏய் ரொம்ப சீன் போடாதடா. இது வீடும் என்னது தான். புரியுதுல்ல? பெரிய இவ அவன். அப்படியே வந்துட்டான் பேச. "மூட்டும் வேலைய பார்றா. படிக்கிறத பாரு. என்ன அப்புறமா நீ பார்க்கலாம். இப்ப படிக்கிற வேலைய பாரு." அப்படின்ற மாரி வந்து டேங்கும் சொல்லிடுறாரு. ஸோ அங்க இருக்கவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் ஆகாது போல அப்படின்ற மாரி நல்லா வந்து புரிஞ்சிருச்சு. அ அப்போ வந்து டேங் வந்து மெய்ட்ஸை கூப்பிட்டு லைக் டின்னர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெய்ட்ஸ் வந்து சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க.
டயங் அதுக்கப்புறமா அங்கே உட்காந்துட்டு இருந்த ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நைட் எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் வந்து ஜங்குக்கு தான் இதை பாரு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்னு யாராவது கேட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சாப்பிட்றது தெரியும். டேய் நீ மூடு, என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் நைட்டு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் புரியுதா? அவன் அண்ணனா மட்டும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே வந்து திரும்ப அவரோட ஒர்க்ஸை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களா டயாங்க பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அவர் அப்பப்போ அவரோட ஐஸ் வந்து உங்களுக்கு தான் வந்து லைக் வந்து சைடு கண்ணால் பார்க்குறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவரோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்படியே தான் வந்து நைட்டும் போகுது. அதுக்கப்புறமா வந்து டைமும் ஆகுது. ஸோ எல்லாம் வந்து டின்னரை சாப்பிட்றீங்க. டயாங் வந்து அவர் ஹெட் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்றது தான், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் சாப்பிட்றது தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவரோட பார்வையே வந்து என்னமோ வந்து தப்பா நீ எதா பண்ண அவ்வளோதாண்டா காலி பண்ணிடுவேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாருமே வந்து டயாங்க பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து பயமாகவும் இருக்குது. அவரோட லுக்ஸு, அவரை பார்க்குற விதம் அப்படின்றது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாவது பயந்து சாப்பிட முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டயாங் வந்து என்ன பண்ணுறாரு, சரி எல்லோரும் என் கூட காரில் வாங்க, உங்கள் வீட்டில் நான் அவங்கள ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை இல்லை நான் பரவாயில்ல நாங்கள் போய்க்கிறோம். என்ன போய்ப்பீங்க, டைம் பார்த்தீங்களா 9 ஆச்சு, நான் உங்களை காரை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி காரை வந்து அவர் எடுக்க போய்ட்றாரு. டே ஜங்குக்கு என்னடா ஒன்று இப்படிலாம் பண்ணுறாரு, ஏன்டா எங்களை இப்படி பயமுறுத்துறாரு, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டோம்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டே எனக்கே ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரில, அப்புறம் உங்களுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ற மாதிரி. சரி நாங்கள் கிளம்புறோம்டா, உசோராக இருந்தால் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெளியில் போய் காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் பயமா. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி சீட்டில் தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு வந்ததுனால உங்களுக்கு சீட் இல்லை பின்னாடி, நீங்கள் வேறு வழி இல்லை முன்னாடி தான் உட்காந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி உட்காடுறீங்க. டயாங்கா அவ்வளோ குஷி, வெளியில் லைக் வெளியில் காட்டிக்கல. பட் ஆனால் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து காரில் அவருக்கு பக்கத்தில் உட்காந்தது அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு. டேய் ஒவ்வொருத்தவங்களோட வீடு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், ட்ராப் பண்ணிடலாம் சரியா? எல்லாம் எப்படி படிக்கிறீங்க, ஸ்கூல்லாம் நல்லா சொல்லித்தராங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அவங்களுக்கு பயமாக இருக்குது, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. தப்பா கிப்பா சொன்னால் அடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏய் பயப்படாதீங்கடா, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியா? நீங்கள்லாம் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுடா. அவன் என் தம்பினா நீங்களும் எனக்கு தம்பி தங்கச்சிங்க மாதிரி தானே அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கிறவங்கள மட்டுமே பார்த்துட்டு அதை வந்து சொல்கிறாரு. அவங்களா அப்படியே கொஞ்சம் லைக் வந்து கொஞ்சம் பயத்தை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அவங்க அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி டயாங்கும் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் வந்து பிடிக்குது. ஸோ டயாங் பேசுகிறது, அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுற விதம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அப்படியே சாங் போட்டு அப்படியே அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்காக வந்து டயாங் தான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து அவர் வந்து லைக் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறாரு. உங்களுக்கா என்னாச்சு, ஏன் காரை ஸ்டாப் பண்ணுறீங்க? அதுவா, என் செல்லத்து கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அதுவாடி செல்லம், அவர் அப்படியே வந்து லைக் உங்களை அவரோட வெஸ்டில் அப்படியே தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. லைக் அவரோட லேப்பில். என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஃபிட்டுங்க என்ன இதை பாரு பேபி, இங்கே ஒரு க்யூட்டான போஸ்ட் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோட்டோவில் செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி அவர் அப்படியே க்யூட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, விடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதை பாரு பேபி,
ஃபோட்டோக்கு தானே போஸ் குடுக்குற. நான் வேற எதுவும் பண்ணலல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தானே. எங்கே ஒரு போஸ் குடு பாக்கலாம். எங்கே மாமா கிட்ட ஒரு போஸ் குடு. எது? மாமாவா? நீங்க அ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எல்லாத்துக்கும் அண்ணன்னு சொன்னீங்க. ஐய்! அண்ணன்றது அவங்களுக்கு தான். உனக்கு இல்ல. புரியுதா? உனக்கு நான் எப்பவும் அண்ணன் ஆகவே மாட்டேன். என்ன? என்ன லூஸ் மாரி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. அவங்களுக்கெல்லாம் அண்ணன்னா அப்புறம் எனக்கும் அண்ணன் தான். ஏய்! இப்ப அதானே சொல்றேன். அவங்களுக்கு மட்டும் தான்டி நான் அண்ணன். உனக்கு இல்ல. என்ன? அப்படின்ற மாரி வந்து அவரு உங்களோட ஃபேஸ் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்றாரு. சும்மா சொல்லக்கூடாதுடி. நல்லா செம்மையா தான் இருக்கு. அப்படியே சாஃப்ட்டா பஞ்சு மாரி. உங்க வெஸ்ட்ட தான் கிரிப் பண்றாரு. கை எடுங்க. விடுங்க என்ன. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிரும் உனக்கு விட்டுறதுக்கு. இப்போ விட்டா நீல தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? உனக்கு புரியல. உனக்கு புரிய வேண்டாம். சரியா? எங்க மாமாக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். எது? கிஸ்ஸா? இத பாருங்க. தேவையில்லாம. ஏய், ஒரு கிஸ் தான் கேட்டேன். வேற எதுவும் கேட்கல. சரியா? நல்லா யோசிச்சுக்கோ. இங்க யாரும் இல்லை உன்னையும் என்னையும் தவிர. நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ஜென்டில்மேன். எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு. என்ன? அதெல்லாம் முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன விடுங்க. இத பாரு. அழுற வேலை மட்டும் வச்சுக்காத. நீ அழுத ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்புறம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்புறம் நான் வேற ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ தாங்க மாட்டேன் பேபி. எங்க மாமாக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுப்படவே இங்க கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லிப்ல காட்டுறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏய், நீயா கொடுக்கணும். சரியா? மாமா கேட்டா கொடுக்கணும்டி பேபி. நாளா கு அப்படின்ட்டு நீங்க சொல்ல வர்றதுக்குள்ளார டயாங் வந்து உங்களை செம்மையா வந்து கிஸ் பண்றாரு. உங்களுக்கு ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. அடிக்கிறீங்க. டயாங்க கையை வச்சு செம்மையா அடின்னு அடிக்கிறீங்க. தள்ளுறீங்க. பட் ஆனால் அவரோட கிரிப் வந்து அந்த மாதிரி டைட்டா லைக் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களால அவரை தள்ளவே முடியல. கண்ணுல இருந்து உங்களுக்கு டியர்ஸா வழியுது. அப்படியே கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அப்படியே லிப்ஸை லிக் பண்ணுறாரு. என்ன ஒரு கிஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. அழக்கூடாது பேபி. உன்னோட புருஷன் தான் உன்னை கிஸ் பண்ணா அழக்கூடாது. நான் ஜங்கு கிட்டே உங்களை பத்தி சொல்றேன். நீ சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. சொல்லனாலும் எனக்கு கவலை இல்லை. நீ எனக்கு தாண்டி. எனக்கு மட்டும்தான். புரியுதா? அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்றாரு. உங்களுக்கு அழுக வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி பண்ணு? அடி செம்மையா அடிக்கிறீங்க. டயாங் உங்க ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு உங்க ஹேண்ட்ல அப்படியே கிஸ் பண்றாரு. இதை பாரு செல்லம். மாமாவெல்லாம் அடிக்கக்கூடாது. சரியா? மாமாவை நல்லா கட்டி பிடிச்சி நச்சன்னு கொடுக்கணும். இன்னும் அடுத்த தடவை மாமா கிஸ் கேட்கும்போது நல்லா நச்சன்னு ஒன்று கொடுக்கணும். என்ன? அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கையில் அவங்களோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு அப்படியே அழுக வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் வீடும் வந்துருச்சு. காரை ஸ்டாப் பண்ணுறாரு. டோ, உங்கள் வீடும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே வந்து டோர் அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களா? வேகமாக வந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு ஓடிடுறீங்க. பயபிள்ளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் போல. குழந்தை பயந்துருச்சு. ஒன்றும் இல்லை. அடுத்த இதில் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிப்போம். இதுதான் அவளோட வீடா? ஓகே. இப்போ இவளோட மொத்த ஃபேமிலியும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியதுதான். அப்போதான் நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காமல் இருக்கும். அப்படின்ற மாதிரி அவரும் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு மேன்ஷனுக்கு தான் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மேபி ஒரு லைக் 3 ஷார்ட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா? ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். லைக் போட்டு விடுங்க. அண்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க, பண்ணாமல் கேட்குறவங்க ஓகேவா? இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அவ்வளோதான். அந்த நாளைக்கு மேபி நாளைக்கு தெரியல. ஸோ இன்னொரு மண்டே, மேபி மண்டே நெக்ஸ்ட் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம்டா. அப்போ ப்ளீஸ் ஓகேவா? அண்ட் அது வரைக்கும் பாய், சேஃபாக இருங்க.